வெள்ளிக்கிழமை விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் வந்து நடந்த விஷயங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் உண்மைகள் வந்துட்டு இது இல்லை இது பொய்யுங்க இது உண்மைங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்துட்டு ஒரு 2 பெண்களை வந்துட்டு தூக்கிட்டு போகிறாங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களே அழுதுன்னு இருக்காங்க. அடுத்தது வந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டு இப்படி போது சுற்றி தேவையில்லாமல் சுற்றிட்டு வர மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உள்ள யாருமே இல்லை. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துட்டு இப்போ வந்து மக்களுக்கு வந்து தெரிய வந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் அங்கே இருக்குது அந்த இடத்துல இருந்த மக்கள் வந்து பேட்டி கொடுக்குறது என்னென்னா விஜய் அவர்கள் வந்து ஒன்றும் கரண்ட் கட்டாச்சு அவர் மேலே செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசிட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் பேர் மயங்கணும்னா ஒரு தண்ணி பாட்டிலாம் எடுத்து கொடுக்குறாரு. இந்த ஆம்புலன்ஸ் வந்து தேவையில்லாமல் உள்ளே வருது, உடனே வந்துட்டு வழி விடுறாங்க. அந்த டைம் மக்கள் கூட்டம் ஒரு சைடில் ஒதுங்குது, போலீஸ் அடிக்கடி நடக்குது. இதெல்லாமே நடந்து அந்த கரண்ட் கட் ஆனோன்னா யார் உழுவுறா யார் இருக்கிறா அப்படின்னு தெரியல. இதனால தான் வந்துட்டு இந்த பிரச்சனைகளாச்சு. குறுகலான இந்த இடத்துல வந்துட்டு பர்மிஷன் கொடுத்தது பெரிய தப்பு அப்படின்னு தான் மக்கள் வந்துட்டு இப்போ பேசிக்கிறாங்க. இல்லை இன்னும் ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு அரசு செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லிக்கிறாங்க. இப்போ பிரச்சனை வந்து யாருனால தப்பு யார் பிரச்சனைக்குரியவர் அப்படின்றத வந்து தாண்டி 40 உயிர் போயிருக்கு. சரிங்களா, யாரோட சுயநலத்துக்காக இந்த உயிர்கள் வந்து பலியாச்சுன்றது போக போக நமக்கே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களே வந்துட்டு விஜய் அவர்கள் இது காரணம் இல்லைன்றது மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இதோட அமைச்சர்களின் செயல்பாடுகள்லாம் பார்த்தாலும் அவங்க நடந்துக்கிட்டது உண்மை மாதிரியே தெரியலங்க. இதெல்லாம் மீறி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணிங்க அவர் மேலே கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழகமே வந்துட்டு பற்றி எரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை சமாளிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியலங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் மேலே கையை வச்சிங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்களே வந்து 2026 எலெக்ஷனில் அவர் தான் சிஎம்னு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இதுதான் நடக்கும். அவர் வந்து சட்டத்தை வந்து ரொம்பவே மதிக்கிறாரு. அதனால தான் அவர் பொறுமை காக்கிறதுனால தான் இந்த மக்களும் வந்துட்டு அவருடைய தொண்டர்களும் வந்துட்டு பொறுமையாக இருக்காங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.